வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா சங்கர் சுவாமிகள் பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் புதுப்புண்டித்தாங்கல். இப்போ நம்ம அம்பாள் பார்க்குறது தெரியும், நல்லா பார்த்து இருப்பீங்க. யாரும் தெரியும், சமயபுரத்தில் அம்பாள் இருக்கிறது. ஆனால் நம்ம ஆதிகான் புறவடைன்னு சொல்கிற புதுப்புண்டித்தாங்கல் என்ற கிராமத்தில் சமயபுரம் மாரியம்மனை நம்ம வழிபாடு பண்ணிட்டு இங்கே வச்சுருக்கோம். இந்த சமயபுரம் மாரியம்மன் தாயை செவ்வாய்க்கிழமை நாளிலே நம்ம வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பானது. சமயபுரத்திலே நம்ம போய் வழிபாடு பண்ணலனா கூட நம்ம இந்த வீடியோவில் பார்த்து அம்மா தாயே என்னுடைய குறைகள் தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாவே அந்த அம்பாளுடைய அருள் கிடைக்குமா. நிறைய பேர் பார்ப்பாங்க, சொல்கிறாங்க என்கிட்ட, சுவாமி நான் கோவிலில் போய் வழிபாடு பண்ணதான் முடியல, திடீர்னு நான் செல் எடுத்து பார்த்தேன், அப்போ அம்பாள் ஃபோட்டோ வரும்போது நம்ம எனக்கு என்னை மீறி எனக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிது அப்படின்னும் போது அம்பாள் கருவறையில் தான் இருக்கான்றதெல்லாம் கிடையாது, நம்ம உள்ளத்துக்குள்ளதான் இருக்கா. அப்போதான் அதுக்கு தான் அந்த அம்பாள் ஃபோட்டோலாம் நம்ம பார்க்கறது. அப்போ பார்க்கும்போது தன்னை மீறி வர்றது தான் ஆன்மீகம் சொல்லும். அப்போது சமயபுரம் மாரியம்மனை இந்த நாளிலே வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் நம்ம ஆலயத்தில் இன்னும் இந்த தெய்வங்கள் இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. என்னென்னா இந்த கொஞ்சம் சுவாமிகளுக்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா மேலே கூரை மாரி அமைக்கணும். அது இப்போதைக்கு கொஞ்சம் அமைக்க முடியாமல் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்த சுவாமிகளுக்கெல்லாம் கூரை போட்டுருவோம். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, அதால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் போடுவோம். எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த அம்பாள் இன்னும் நிறைய சுவாமிகள் இருக்குது, சொல்லணும்னா நாள் கடக்க போகும். இங்கே சொல்லணுன்னா அவ்வளோ சுவாமி தெய்வங்கள் இங்கே நம்ம வழிபாடு பண்ணுறோம். என்னுடைய பணியே நேரங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான், தெய்வத்தின் நிறையான விஷயம். ஏன்னா இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் பேசுகிறாங்க, தவறான செயல்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய நான் வீடியோவில் பார்க்குறேன். அந்தமாரி இருக்கக்கூடாது தான் என்னுடைய இது. ஏன்னா நம்ம தெய்வத்துக்கு பார்க்குறதே நேரங்கள் சரியாயிடுது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வீடியோ எடிட் பண்ணி சிலர் போட தான் செய்கிறான், ஏதாவது ஒன்று போடுறான் பண்ணுறான். அப்படின்னும் போது ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ இதுவாகணுன்ற மாரி போடுறான். அதை பற்றி நம்ம எதையும் காதில் வாங்காமல் நம்ம தெய்வத்துக்கு ஆன்மீக பற்றி 4 பேருக்கு சொல்லுவோமே, எடுத்துக்கிட்டோம். இந்த மக்களை எல்லாரும் ஆன்மீகத்தை எடுத்து வழிபாடு பண்ணணும். ஒரு சுவாமியை எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் தெரிஞ்சுக்கின்னு அந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிங்கனாவே ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.